வரலாற்றிலேயே முதல் முறையாக தங்கத்தின் விலை ஒரு சவரன் 67,000 ரூபாயை கடந்திருப்பதால் குறைந்த வருவாய் உள்ளவர்கள் தங்கம் வாங்க முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு வரை 60,000 ரூபாய்க்கும் கீழாக சென்னையில் ஆபரண தங்கம் விற்கப்பட்டது. அமெரிக்க அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் ஜனவரி 20ஆம் தேதி பதவியேற்ற நிலையில் கடந்த ஜனவரி 22ஆம் தேதி முதல் முறையாக ஒரு சவரன் தங்கம் 60,200 ரூபாயாக உயர்ந்தது. ஜனவரி 31ஆம் தேதி ஒரு சவரன் 61,840 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. மத்திய அரசின் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்ட பிப்ரவரி 1ஆம் தேதி ஒரு சவரன் தங்கம் 62,320 ரூபாய்க்கு விலை உயர்ந்தது. பிப்ரவரி 5ஆம் தேதி ஒரு சவரன் 63,240 உயர்ந்த தங்கத்தின் விலை 11ஆம் தேதி முதல் முறையாக 64,480 ரூபாயாக உயர்ந்து அதிர்ச்சி அளித்தது. மார்ச் 14ஆம் தேதி 65,840 ரூபாயாகவும் மாலையில் 66,400 ரூபாயாகவும் உயர்ந்தது. கடந்த சனிக்கிழமை ஒரு சவரன் 66,880 ரூபாயாக அதிகரித்தது. இந்நிலையில் இன்று ஒரு சவரன் ஆபரண தங்கம் வரலாற்றிலேயே முதல் முறையாக 67,400 ரூபாயாக உயர்ந்திருக்கிறது. இது நடுத்தர வர்க்கத்தினரிடையே அதிர்ச்சியடைய செய்துள்ளது. தங்கத்தின் விலை 3 மாதங்களில் 10,000 ரூபாய் வரை அதிகரித்திருக்கும் நிலையில் இது மேலும் அதிகரிக்கும் என்று சென்னை தங்க வைர நகை வியாபாரிகள் சங்க தலைவர் ஜெயந்திலால் செலானி தெரிவித்திருக்கிறார். இதே இந்த வருடத்துடைய துவக்கம் ஜனவரி 1ஆம் தேதி அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா 7,150 ரூபா ஒரு கிராம் இருந்தது. 7,150 ஒரு சவரன் 57,200 ரூபா இருந்தது. இன்னைக்கு 67,400 அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு 3 மாசத்துல 10,200 ரூபா ஒரு சவரனுக்கு ஏறி இருக்கு. இது பெரிய ஏற்றம். தொடர்ந்து இந்த விலை இன்னும் ஏறும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். காரணம் என்னன்னா அமெரிக்க அதிபருடைய சில திடீர் முடிவுகள் பெரிய அளவில் உலக பொருளாதாரத்தில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. இப்ப பாத்தீங்கன்னா நாளைக்கு ஏப்ரல் 2ஆம் தேதி வரும்போது இந்தியா மற்றும் சைனா நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு வரி விதிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அதனால இன்னும் தங்கம் விலை மேல போகும்னு சொல்லலாம். அதே மாதிரி புட்டினுக்கு சில கோரிக்கைகள் வைத்திருக்கிறார். அவர் என்னுடைய கோரிக்கை குறித்து எந்தவித பதிலும் சொல்லவில்லை. அதனால அவர் மீது மிகவும் கோபமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை கொடுக்கிறார். அவர் கோபத்துக்கு ஒரு அறிக்கை கொடுக்கிறாரு. மூன்றாவதா பாத்தீங்கன்னா ஈரான் சமீப ஒரு வாரம் 10 நாள பாத்தீங்கன்னா நாங்கள் அமெரிக்காவுடன் போரிட தயாராக இருக்கிறோம். ஒருவேளை எங்களை அமெரிக்கா தாக்கினால் நாங்கள் மீண்டும் பதிலீடு கொடுக்க தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ராணுவ தளவாடங்கள் சில மறைமுகமான இடங்கள், அதாவது பாதாள அறையில வச்சிருக்காங்க. அது போட்டோ ஷூட் எல்லாமே போட்டு எல்லாத்துக்கும் அறிக்கையும் கொடுத்துட்டாங்க. இப்படியெல்லாம் நிறைய விஷயங்கள் செய்யும்போது சைனாவும் ரஷ்யாவும் இணைந்து அதனுடைய ஆதரவு நாடுகளும் இணைந்து தங்கள் இடம் வசம் உள்ள அமெரிக்க டாலர்களை தங்கமாக மாற்ற தொடங்கிவிட்டார்கள். அதனால் பெருமளவில் அமெரிக்க டாலர் புழக்கத்தில் வந்ததால் அமெரிக்க டாலருடைய மதிப்பு சரிந்து வருகிறது. இவங்க மொத்தமா தங்கமா மாற்றும் போது தங்கத்துடைய விலை சர்வதேச சந்தையில் தொடர்ந்து உயர்ந்து வருகிறது. அது மட்டுமல்லாமல் பெரிய முதலீட்டாளருடைய இப்போ பெரிய விஷயமே தங்கத்தின் மீது முதலீடு செய்யறதா அப்படிங்கிற மாதிரி முடிவு எடுத்ததுனால தங்கம் ஒரு பெரிய அபரிதமான அளவுக்கு விலை உயரும். நாம் நினைத்தே பார்க்க முடியாத அளவுக்கு தங்கம் விலை நிச்சயமாக உயரும். எந்தவித கருத்து வேறுபாடும் கிடையாது.